இன்னைக்கு மாங்காய் வச்சு சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான மாங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மாங்காவை எடுத்து கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த மாங்காயை இதோட சேர்த்துக்கலாம். சின்ன கண் இருக்குல்ல காய்கறி சீவுறது, அதில் வச்சு துருவிக்கணும். நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடணும். மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்ட பிறகு 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் உதிரியாக இருக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ரொம்பவே சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வருங்க. ஒரே ஒரு வத்தல் அப்பளம் இந்த மாதிரி இருந்தால் மட்டுமே போதும். சைடிஷ் அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.